ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இதை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ 4 மீடியம் சைஸ் முருங்கைக்காவை சின்னதாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 10-15 சின்ன வெங்காயத்தை 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து 1-2 அம்மியில் தட்டி எடுத்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி இதை ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம். விசில் அடங்கினோன்னே நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு தாளித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து 1 வரமிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.